ஸோ ரீசெண்டாக நேற்றுலேருந்து வந்து பூர்ணிமா வந்து காசு எடுத்துகிட்டு வெளியிலேருந்து வீட்டை விட்டு எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து பரவலாக பறந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி காலையில் ப்ரோமோவில் அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக வந்து பூர்ணிமா அந்த 16 லட்சத்தை தூக்கிட்டு போகிற மாதிரியான ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ புரியுது. ஸோ இட்ஸ் அஃபிஷியலி கன்ஃபார்ம்டு. பூர்ணிமா வந்து 16 லட்சத்தோட வீட்டை விட்டு வெளில வந்திருக்காங்க. பட் இந்த முடிவு வந்து அவங்களா எடுத்தாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கிடையாது. இது நேற்று 24x7 லைவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாயா போயிட்டு அவங்கள வந்து இன்சிஸ்ட் பண்ணி நீங்கள் எடுக்கலைன்னா கூட நான் எடுத்துருவேன், அப்படி எடுக்கலைன்னா நான் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அதை மணி எடுத்துருவார், மணிக்கிட்டேருந்து திருப்பி நம்ம வாங்குறது வந்து ரொம்பவே கஷ்டம், ஸோ நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை நான் எடுக்கிட்டா அப்படின்னு ரொம்பவும் போட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி ஸோ இன்னைக்கு காலையில் அவர் வந்து ஒரு 16 லட்சத்தை வச்ச உடனே பூர்ணிமாவுக்காக வந்து மாயா வந்து நீங்கள் போய் எடுங்க, நீங்கள் எப்படி ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்கள வந்து இன்ஸ்டுலேட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி அவங்கள வந்து இன்றைக்கி வந்து எடுக்க வச்சுட்டாங்கன்றது தான் இன்றைக்கான உண்மை. ஸோ இதனால் வந்து மாயா வந்து அவங்களோட ரன்னர் அப் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க கணக்குப்படி வின்னராக வந்து அர்ச்சனா இருப்பாங்க. ஸோ மாயாவுக்கு வந்து தோல்வி பிடிக்காதனால அவங்க வந்து செகண்ட் ப்ரைஸ், அதாவது ரன்னர் அப் ஸ்டேஜில் வந்து நிற்பாங்க அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. ஸோ பூர்ணிமா பண்ண இந்த செயலை பார்த்து ஷாக்கான அர்ச்சனாவும் விசித்திரவும் ஏன் மாயா இப்படி பண்ணாங்க அவங்கன்னு கேட்டதுக்கு எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு அவங்கள சமாளித்த மாயாவுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் தினேஷ், விஷ்ணு, மணி, விஜய் எல்லாம் ஒரு பக்கம் வந்து செம ஃபன்னாக வந்து ஜாலியாக இருக்காங்க இவங்க போனது ரெண்டு. ஸோ எது எப்படியோ கடைசியாக வந்து இந்த புள்ளி கேங்கோடைய கூட்டணி இன்னையோட முறியடிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து மாயாவோட பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைவேறிச்சு. அவங்களோட கனவுப்படி அவங்க வந்து ரன்னர் அப் ஸ்டேஜில் வந்து நிற்பாங்கன்றது அவங்களோட பிலீஃப். பார்ப்போம் ஃபைனாலே ஸ்டேஜில் வந்து யார் நிற்கிறாங்கன்ட்டு. ஸோ பூர்ணிமா அஃபிஷியலி எவிக்ட் ஆகிட்டாங்க.